ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எலன் மீடியா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சர்ஜா சார் நடித்த சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் வந்திருக்கிற பிளாஸ்ட் படத்தை பற்றின விமர்சனம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்தில், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அந்த படத்துடைய ஹீரோ வந்து ஒரு கராட்டே கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற அபிராமி தன்னுடைய மகளாக இருக்கிற பிரித்தி முகுந்தன் அவங்க படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவோடைய தம்பி அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் கொள்ளையடிக்கிறதுக்காக சுற்றிட்டு இருக்கார் ஒரு கேங்ஸ்டர். இந்த கேங்ஸ்டருக்கும் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் தான், இவங்களுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் தான் அந்த படத்துடைய கதை. அதாவது இந்த படத்தோடைய ஓப்பனிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியில் இருக்கிற ஒரு திரைக்கதை, அவ்வளோ டைட்டாக திரைக்கதை கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைக்கதை கூட இந்த படத்தில் மொத்தம் பார்த்தோம்னா 8-9 ஃபைட்டு வருதுங்க. இந்த 9 ஃபைட்டு, அதாவது சாதாரணமாக லேடிஸ் ஃபைட் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு பெருசாக ஒரு நம்பகத்தன்மை இருக்காது, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். இந்த படம் வந்து அப்படி கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஒரு ஒரு படத்தின் இயக்குனரும் படத்தோடைய ஃபைட் மாஸ்டரும் ஆர்டிஸ்ட்டும் எல்லாமே சேர்ந்த ஒரு கனெக்டடாக ஒரு கதையை உள்வாங்கி அவ்வளோ தத்ரூபமாக அந்த படத்தை வந்து படமாக்கியிருக்காங்க. ஃபைட் சீன் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது, பர்ஃபெக்ஷனாக இருக்குது, பக்காவாக இருக்குது, நம்பகத்தன்மையோடு இருக்குது. முக்கியமான விஷயம் ஃபைட்ஸ் தான் இந்த படத்துலேயே ஹைலைட்டான விஷயம். ஃபைட்ஸு அவ்வளோ நம்பகத்தன்மையான பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஃபைட் இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு ஒரு ஃபைட்டை கூட சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ அந்தளவுக்கு அந்த சுச்சுவேஷன், இந்த இடத்துல அந்த ஃபைட் கண்டிப்பாக தேவை, அந்த பண்ணி ஆகணுங்கிற அந்த கட்டாயம், அந்த டிமாண்ட் பண்ண அந்த சீன், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை அவ்வளோ தெளிவாக அவ்வளோ நேர்த்தியாக திரைக்கதையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் எந்த சீனுமே வந்து இந்த இடத்துல இந்த சீன் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சீனை உருவணும்னா சீட்டு கட்டுக்கு சரிகிற மாதிரி லாஜிக் ஏற்படும், அந்த லாஜிக் இடிக்கும். அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப இந்த இயக்குனர் பார்த்தோம் அப்படின்னா பிரதித்திரன் லவ் டுடே இயக்குனர் பிரதீப் சாரோடைய டீம்லேருந்து இந்த இயக்குனர் வந்திருக்காரு, சுபாஷ் கே ராஜ். 28 வயதான இந்த சுபாஷ் கே ராஜ் எந்த அளவுக்கு ஒரு இவ்வளவு பெரிய படத்தை, முதல் படமே இப்படி ஒரு படமாக இந்தளவுக்கு ஒரு இம்பேக்டான ஒரு படத்தை தர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியக்குரியமான விஷயமா இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படம். உண்மையாகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண பார்த்தோம்னா இசை பார்த்தோம்னா ரவி பஸ்ரூர், சண்டை பயிற்சி பார்த்தோம்னா ஃபீனிக்ஸ் பிரபு, பிரதீப் ராகுங்கிற எடிட்டர், இப்படி எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து ஒரு கதையில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ தத்ரூபமாக அந்த இயக்குனர் வந்து படமாக்கியிருக்காரு. அர்ஜுன் சாரோடைய ஃபைட் ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்குதுங்க. படம் சூப்பர் ஹிட்டு. அதாவது ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய ஹிட் படமாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த படங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you again.